பாருங்களேன், இந்த வாரம் ஓட்டிங்கே ராணவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்றது சேனலோட முடிவு. எந்த மாதிரி இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காட்டணும், அதுக்குள்ள வந்து ஓட் பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும், நைட்டு எபிசோட்ல வந்து வேற மாதிரி காட்டுறது, இது எல்லாமே சேனலோட டெசிஷன் தானே. அப்படிலாம் இல்ல, சேனல்ல யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேங்க. நோ 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 டாம், ஆக்சுவலி அது வந்து இப்ப இல்ல டாம் அப்படி இல்ல. அது இல்லையம்மா, அது இன்னொன்னு என்னன்னா, ஒவ்வொரு சீசனுக்குமே ஒரு ஸ்கேப் கோட் ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்கல்ல, அது ஆட்டோமேட்டிக்லி டே ஒன்ல இருந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டே இருப்பாங்க. இந்த சீசன்ல அந்த மாதிரி யாருமே வரலன்றதுனால விஷால உருவாக்குறாங்களோ அப்படின்ற மாதிரிதான் எனக்கு யோசிக்க வைக்குது. அப்படி இல்ல ப்ரோ, உள்ள இருக்க எல்லாருமே ஸ்கேப் கோட் தான் ப்ரோ. யாரெல்லாம் தோணும் என்ன சொல்லுவ? அதான் இல்ல, அதான் அந்த மாதிரி யாருமே இல்லன்னும் போது ஒரு லாங் ரன்னுக்கு அட்லீஸ்ட் எங்கேயோ ஒரு என்டர்டெயின் பண்றேன்ற பேர்ல ஏதோ ஒரு யாரு இல்லன்னு போதெல்லாம் இல்லையா, உள்ள இருக்கிறவங்க எல்லாமே ஸ்கேப் கோட் தான். அவருக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்க பாருங்க செல்வம் ப்ரோ, இங்க பாருங்க, அதாவது ஆனந்தி வந்து போயிடுவாங்கன்னு கான்பிடென்ட்டா இருந்தோமா, சுனிதாவை சேவ் பண்ணிடுவாங்கன்னு கான்பிடென்ட்டா இருந்தோமா? இல்ல, நான் அந்த கான்பிடென்ட்ல இல்ல. இல்ல இல்ல, நீங்க இதெல்லாம் டக்குன்னு அந்த பக்கம் உருட்டாதீங்க. அப்படியே ஒரே உருட்டுறாரு இருப்பா. நான் அப்படிலாம் சொல்லல. நான் என்ன சொன்னேன், நான் சுனிதா போயிருக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். பட் ஆனந்தி போவாங்க. மக்களே, நீங்க இதே ஸ்பேஸ்ல உட்கார்ந்துட்டு நீங்க சொன்னதுதான். என்ன சொன்னீங்கன்னா, சுனிதாவெல்லாம் அனுப்ப மாட்டாங்க, விஜய் டிவி ப்ராடக்ட் சேவ் பண்றாங்க, நீங்க தான் சொன்னீங்க. நான் சுனிதாவுக்கு நான் சொன்னேன் தலைவா, ஆனந்திக்கு நான் சொல்லியே. நீங்க மக்களே, இப்ப நான் சொன்னதும் அதேதான். நீங்க ஆனந்தி வெளில போயிடுவாங்கன்னு எனக்கு நம்மளுக்கு தெரியும், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். சுனிதாவை சேவ் பண்றாங்கன்னு நினைச்சிருந்தோம். சுனிதாவை தூக்கி வெளில போடலையா? அது தெரியல. இந்த இப்ப சொல்லுங்க, இப்ப இருங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாரு அவரு. இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்கேப் கோட் மேட்டர் வந்து எந்த இடத்துல எந்த ஆங்கிள் ஃபிட் ஆகுதுன்னு எனக்கு சொல்லுங்க. நான் ஸ்கேப் கோட்னு என்ன சொல்றேன்னா, ஒரு மாதிரி டாப் 5க்குள்ள கூட்டு வர மாதிரியே ஒருத்தர் வந்துட்டு அந்த 6th பொசிஷன் இல்ல 7th பொசிஷன் 2 மால கட் பண்ணி விடுவாங்கல்ல. இப்போதைக்கு பாய்ஸ் டீம்ல அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பர்சனா அவுட் ஆஃப், அப்புறமா முத்துவுக்கு அப்புறமா ஒரு பர்சனாலிட்டி அப்படி இருக்காருன்னா எனக்கு விஷால் வந்துட்டு இருக்காருன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல நான் சொல்றேன். லைக் 6th பிளேஸோட டப்புன்னு அவரை வெட்டி அனுப்புறதுக்கு. எனக்கு அது அருண் தோணுது. நான் சொல்லட்டுமா? முத்துவே எங்க ஸ்கேப் கோட் ஆயிடுவாரோங்கிற எண்ணம் என்கிட்ட இருக்கு, தெரியுமா உனக்கு? கரெக்ட். ஆனா முத்து would be like 3rd place or 4th place என்ன பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு என்ன டே 40யா? என்ன பொறுத்த வரைக்கும் 3rd place or 4th place அதிகப்படியா முத்து. ஸ்கேப் கோட்டா அந்த 6th பொசிஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல, உங்க நம்பிக்கை வீண் போகாம இருக்க எனக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. ஆக்சுவலி டாம் வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என்ன லைக் சேனலோட இதுதான் சேனல் வந்து அந்த பாயிண்ட் 5 நாளா பட் அதான் அது அப்படி இல்லை. சொல்லுங்க. லைக் நான் எப்படி பாக்குறேன்னா, அது அவங்க ராணுவ சேவ் பண்றன்றது பார்க்காம அவரு வந்து கண்டென்ட் கொடுக்கலன்னா அப்புறம் ராணுவ சேவ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இது கண்டென்ட் அவர்கிட்ட இருந்து வந்ததுதான். பட் சேனல் டிசிஷன் என்னதான் மேக் பண்ணாலும் அவர் கண்டென்ட் கொடுக்கலன்னா ராணுவம் அவங்க எப்படி சேவ் பண்ணுவாங்க சார்? அவர் ராணுவுக்குன்னு ஸ்பெஷலா ஸ்கிரிப்ட் கொடுக்கலைங்க சார். அவர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு தான் சொன்னாரு. அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் ராணுவ இதுல ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணுவாருன்னு. அததான் நானும் சொல்றேன் டாம்கிட்ட. ஆர்கே, ஒரு சின்ன கரெக்ஷன். ராணுவ பண்ணாருன்னா நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நல்லா பாத்தீங்கன்னா அந்த 8 கேரக்டர்ஸ் வந்துட்டு பவுல்ல இருக்க அந்த செட்ல இருந்து எடுத்ததுதான். அதுல ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு இந்த ராணுவுக்கு வந்ததுனால அவரோட கேரக்டர் வந்துட்டு டிஃபைன் பண்ண வேண்டிய சூழல். ஒருவேளை அந்த 8 சீட்ல இல்லைன்னா ராணுவ வந்துட்டு இந்த வாரம் தெரியாமையே தான் போயிருப்பாரு, வழக்கம் போல போன வாரம் மாதிரியே. அந்த ஒரு டாஸ்க்கு அவர் அந்த கதாபாத்திரம் ஃபர்ஸ்ட் 8ல அந்த ஃபிக்ஸிங் ஆனதுனால he got something to do with. இல்ல ப்ரோ, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. அதுல யாருக்கு எந்த ரோல் வந்திருந்தாலும், வெறும் ஸ்டூடெண்ட் ரோல் வந்திருந்தாலும் எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் கொடுத்தாதான் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஐயா, பூவை பூன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க வந்து பூசி முழுவுறீங்க. இந்த கேரக்டர் வந்திருந்தா அவங்க பண்ணிருப்பாங்கன்னா அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இல்ல பூசி முழுவல சீரியஸா. இதுதான் உங்களோட கதாபாத்திரம்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை பண்ணலன்னா அதை விட ஒரு பெரிய தற்கொலை கண்டஸ்டன்ட் யாருமே கிடையாது. அட்லீஸ்ட் அந்த ஒரு முதல் 8ல அவருக்கு அந்த விஷயம் வந்தது, அதுக்கு நான் ஏதோ ஒன்று டெலிபரேட்டா பண்ணணும்னு நினைச்சது, அந்த முனைப்பு அந்த சீட்ல வரல அப்படின்னா டெஃபினட்டா அவர் இவ்வளவு பண்ணிருப்பாருன்னா எனக்கு கண்டிப்பா தோணல. பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்ல. அது ஒரு மாதிரி நெகட்டிவ். நோ நோ நோ, அது ஆக்சுவலி அது அவரா இன்டென்ஷன்.
அவரே இன்டென்ஷனா பண்ணல. அது வந்து பாய்ஸோட டிசிஷன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து அது ஸ்டூடெண்ட்ஸா யார் இருந்தாங்களோ அவங்களோட டிசிஷன் தான். ராணவ் பண்ணா நல்லா இருக்கும். ராணவ், சத்யா, பவித்ரா இந்த 3 பேரை வச்சு பண்ணா ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா இருக்கு. ஸோ இட் மேக் சென்ஸ் அப்படின்ட்டு அவங்களா பிளான் பண்ணதுதான். அவங்களானா 4 பேரு. யார் அந்த 4வது? அந்த இடத்துல வந்து ரயன், சத்யா, பவி. அப்புறம் இன்னும் ஒரு ஆள் வந்து தீபக். ஓகே. தீபக் gave the secret task from the big boss. ஆமா. இல்ல எனக்கு என்னன்னா இந்த பிளேவை இன்னும் சூப்பரா இல்லையே அந்த சீக்ரெட் டாஸ்க் பசங்க. முந்தின நாள்ல இருந்து அவர் அப்படிதானே இருந்தார் அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி. மக்களே அந்த சீக்ரெட் டாஸ்க் வரதுக்கு முன்னாடில இருந்தே போட்ட பிளான்லாம் இது. ஆமா இவனுக்கு இதுதான் சான்ஸ் வச்சுன்னு இவங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ராணாவத்தை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அவர் உள்ளுக்குள்ள இருந்த அந்த வருத்தங்கள் எல்லாம் அப்படியே கட்டி கட்டி இந்த அன்சிதா ஃபைட் வரும் பாருங்க, அது அது அதுல இருந்து தான் அவர் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சது. அந்த சீக்ரெட் டாஸ்க் அடுத்த நாள் தான் வந்துச்சு. ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணாங்க, அதே அப்படியே ப்ரோலாங் பண்ணி மாத்தி சொல்லலையே, நம்ம மாத்தி சொல்லலையே. இந்த டாஸ்க் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க இந்த கான்செப்டை. சரியா? லிட்டரலி இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. பேக் டு ஸ்கூல் அனௌன்ஸ் பண்ணுவாங்கல்ல, அப்பவே கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி எல்லாம் பண்ணணும்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இவரை புலி பண்ற விஷயம் எல்லாம் போச்சுல்ல, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சீக்ரெட் டாஸ்க் வரும். அதுக்கப்புறம் அதை வச்சு இவங்க பிளான் பண்ணி இந்த ஸ்கிட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிட்டுக்குள்ள ராணவ் வந்து அவருக்கு நடந்த விஷயத்த சாதகமா பயன்படுத்தி இன்னும் பெருசாக்கிடுவார், அவருக்கு சாதகமாக்கிடுவார். அது அருண் உடைச்சு கொடுத்துட்டாரு ப்ரோ. ஆலன் எப்படின்னா, இந்த நான் கேப்டனா கேக்குறேன் அப்படின்ட்டு அவரே அங்க உடைச்சிட்டு அவரும் பர்சனல் அவரும் கக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, இல்ல எப்படி பார்த்தாலும் ஸ்கோர் பண்ணது ராணவ் தானே. சொல்லுங்க பிரியா. ஹாய் பிரியா. என்ன பிரியா உங்க நெட்வொர்க் உள்வாங்குது? ஆக்சுவலி பிளாக் பேப்பர் ரொம்ப நேரமா கேட்டுட்டே இருந்தாருப்பா. ஓகே, இப்போ கேக்குதா? நல்லா கேக்குறீங்க. கேக்குறீங்க எங்க விடுறாங்க, இவங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல இன்னைக்கு எபிசோடு ஒண்ணுமே இல்ல எனக்கு. அதுக்குள்ள எனக்கு வீக்கெண்ட் டெம்ப்ளேட் தான் எனக்கு ஞாபகம் வருது. உட்காந்துட்டு அருண் உங்க சட்டையில உள்ள ஜெம்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, இதேதான் கண்டென்ட். அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரு பெஸ்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஐயோ என்னால முடியல. எனக்கு இதே வர்ஸ்ட்னு சொல்றதா இல்ல வீக்கெண்ட் வரப்போற வீக்கெண்ட் எபிசோட்ஸ் எல்லாம் ரொம்ப வர்ஸ்டா இருக்குமேன்னு நான் சொல்றதான்னு எனக்கு புரியவே இல்லை. அந்த 1 hourல அந்த விஷால இதையும் கட் பண்ணிட்டு விஷாலை எதுக்குதான் கூட்டிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்ப விஷால பார்த்தாலே மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸ் எனக்கு விஷால் தான் தோன்றது. ஒரு சந்தோஷம் கவிதை இல்ல பிரியா வந்து இன்னைக்கு எபிசோட்ல ஒண்ணுமே இல்லங்கறாங்க. பிரியா எந்த எபிசோட்ல என்ன இருந்துச்சு கொஞ்சம் அதை சொல்லுங்களேன். அது கரெக்ட் தான். இன்னைக்கு வந்து ஜாக் சவுண்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப விஷாலை விட எனக்கு அவங்க தான் இரிட்டேட்டிங்கா எனக்கு தோணிது. எனக்கு ஏன்னா விஷாலே பரவாயில்ல இன்னைக்கு எனக்கு அது அப்படி இருந்தது. எனக்கு இன்னைக்கு எபிசோடும் இல்ல ஒன்னும் இல்ல. அதுல வேற பெஸ்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அருணுக்குலாம் சூப்பரா. ஏங்க எங்க ஜூஸ் ஸ்டார் இன்னைக்கு எப்படி உருட்டினாரு, நீங்க அதை பாக்கலையா? ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டாரு நம்ம ஜூஸ் ஸ்டார். இமாதி ஏதாவது ஒரு கொஞ்சம் சொல்லுங்க. இமாதி ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு 4 நாளா அனுப்ப சொல்லுங்க. 4 பேரா ஒவ்வொரு வீக்கா. முடியல, ரொம்ப முடியல. 5 வாரத்துல முடிஞ்சிருமே எபிசோடு சீசனே. பரவாயில்ல, முடிஞ்சாலும் யாருக்கும் அந்த எஃபெக்ட் இருக்காது. ஆரம்பிச்ச எஃபெக்டும் இருக்காது, முடிஞ்ச எஃபெக்டும் இருக்காது. யாருக்காவது ஒருத்தங்க டிராஃபிய பிரியா கோட்டை முதல்ல இருந்து போட சொல்றாங்க. ஆமா சீரியஸாவே ஒரு 40 நாள் போயிருக்குல்ல. இப்ப லாஸ்ட் சீசன்ல இப்ப பிரதீப் ஆண்டனிக்கு வந்த சப்போர்ட்டோ இல்லனா வந்து அர்ச்சனா ரீஎன்ட்ரில வந்து கொடுத்த அந்த ஒரு இதோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. 40 நாள் ஆச்சு. அந்த 40 நாள் எபிசோட் மாதிரி ஒரு ஃபீலே இல்ல.
விளையாண்டுருவாங்க, இன்னைக்கு விளையாண்டுருவாங்க, சீ 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 இன்னைக்கு இல்ல, நாளைக்கு காலையில முழிச்சு பார்ப்போம், நாளைக்கு விளையாண்டுருவாங்க அப்படின்னு நம்மளும் பாத்துக்கிட்டே இருக்கோம், கண்ணத்துல கை வச்சு. இப்ப விளையாடவே மாட்டானுங்க போலியே இவனுங்க. இந்த 2 கிலோமீட்டர் மாதிரி தான் போய்கிட்டே இருக்கு. அதுவும் இல்ல இல்ல அது நம்மளோட ஆனந்த் கூட மிஸ்டேக் as தான் டாம். இதுல என்ன அது நம்மளோட காமெடினா மிஸ்டேக் தான். ஏன்னா ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஒரு மெயினோட விஷயம் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அதுல வந்து நம்ம லைவ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா நிறைய பர்சன்ஸ் வந்து இப்போ லைவ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. லைவ் வந்து 24/7 ரொம்ப நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறிச்சு. பட் இந்த சீசன் அப்படி இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம லைவ் வந்து 24/7 பார்க்க பார்க்க கடுப்பாயிருச்சு. அதுதான் ஒரு பிரச்சனை. ப்ரோ நான் இல்ல அதான் சொல்லிட்டீங்க, நம்ம பண்ற தப்பு பார்க்கவே கூடாது. அல்டிமேட்ல கரெக்ட் இருந்து தான். லைவ் பார்த்துட்டு இருக்கிறேன் ப்ரோ. நான் அப்படி கிடையாது. ஆக்சுவலா இந்த இந்த கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் வந்து பெரிய மிஸ்டேக். ஆக்சுவலா ஒரு 5 ரிப்பனை கொடுத்து ஸ்பீக்கிங் மெஜாரிட்டி ப்ரோ. நீங்க வந்து அந்த ரிவ்யூ இதெல்லாம் பாப்பீங்க. ஸோ ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் மெஜாரிட்டி. ஓகே நாங்க ஓகே ஜென்ரல் ஆடியன்ஸ்லயே நிறைய பேர் இல்ல லைவ் இல்ல பார்க்க அதுதான் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அந்த ஒரு 5 ரிப்பனை கொடுத்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதை கொடுங்களான்னா போயிட்டு பாராட்டிட்டு வராங்க. இது என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல இல்ல ஆனந்தி ஆனந்தி மேல கொடுங்க. கொஞ்சம் அவர்ஷன் இல்லாம இருந்தது. இவங்கெல்லாம் கை தூக்கிட்டு இருக்காங்களா, பக்கா இது? தாத்தா கை எனக்கு தூக்க எனக்கு அது தெரியவே இல்லை. எனக்கு தாத்தா பாருங்க, இல்ல எனக்கு தாத்தா கை தூக்கி இருக்கிறது மட்டும் தான் தெரியுது. மத்தவங்க யாராவது கை தூக்கி இல்ல இருக்கீங்களா? பிளாக் பெப்பர் பிளாக் நான் ஒருத்தர் தாத்தா ரொம்ப கை நேரமா கை தூக்கல எனக்கு தூக்கியிருக்கேன். தெரியல. சாரி சாரி பேசுங்க சரி சரி பேசுங்க. பிளாக் பிளாக் பெப்பர் பெப்பர் நீங்க கை பேசுங்க. தூக்கல. இது எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இந்த டாஸ்க் இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இந்த பக்கம் வருது அந்த பக்கம் வரலாம் டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 50 நாளுக்கு அப்புறம் அப்படியே ஸ்வாப் பண்ணி விட்டா கொஞ்சம் அது கூட கொஞ்சம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. வாய்ப்பு இருக்கு, பட் நம்மளால வந்து இதோட சொல்ல முடியாது. அப்பதான் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு எதுவும் இப்படியாடா கேட்கல, இவங்கள போட்டு நான் நம்ம வெளியே டார்ச்சர் போயிட்டு வரேன். பண்ணிருக்கோம். ஐயா என்னங்க நம்ம பாட்டுக்கு பேசுறேன், இவரு கேட்கலன்னு போறாப்படி, அவருக்கு புரியலையே. கேட்கலையா? அது கேட்கல. நல்லது அவருக்கு தானே. நெட்வொர்க். அவருக்கு ஏற்கனவே 3 நாள் தொடர்ந்து அவங்க பேசுனது கேட்டு இருந்திருப்பாரு. எதுக்கு இதையும் கேட்டுட்டு ஓகே கொடுங்க. எஸ் தாத்தா சொல்லுங்க தாத்தா. மேல பெருசா போட்டுருக்கீங்க, ஆனா ஷார்ட்டா பேசுங்கன்னு ஒண்ணு சேர்த்துக்கோங்கம்மா. ஹாரி ஆட் பண்ணுங்க, ஹாரி எடிட் பண்ணுங்க. ஆனா அதுக்கு மேல 2 லைன் இருந்துச்சு, அது ரெட் கலர்ல காமிச்சிருச்சு. டெலீட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ண இல்ல வேண்டியது. அவர் சொன்ன மாதிரி பேசுங்க ஸ்வாப் வந்து பாசிபிள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஸ்வாப் பண்ணா சுத்தமா இன்னும் போர் அடிச்சிடும். நோ 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 அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சாம. ஏன்னா இத்தனை இல்ல நாள் இல்ல இப்ப வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல இவங்கெல்லாம் டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து டாஸ்க் கொடுத்தாதான் இப்ப இவங்களுக்கு எப்படின்னு தெரியும். ப்ரோ. இல்ல சாம் இது ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். இன்னைக்கு விஷால் இது ஒண்ணு சொல்லுவார்ல, என்ன சொல்லுவாரு, லைனே இல்லைன்னு சொல்லுவீங்க, அப்புறம் டாஸ்கே இல்லைன்னு சொல்லுவீங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல. ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த டாஸ்க் வந்து இது இல்லைன்னு சொன்னதுமே வந்து முத்துக்குமரன் வந்து ஹைஃபை அடிப்பா அப்படி விஷால்கிட்ட. சே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நக்கல் அடிச்சுட்டு போவாரு. கரெக்டா? சோ இருங்க என்னோட இல்ல அசம்ஷன் முடிச்சிடல, தான் இருங்க இதை நான் சாம் சொல்றேன். இருங்க. கன்சிடர் இதுவே இந்த பக்கம் வரும் பொழுது அப்ப இவங்களுக்கு எதையுமே பண்றதுக்கு பிடிக்காது பசங்களுக்கு. இப்படியெல்லாம் பண்றாங்க, இதுக்கு போய் டாஸ்க் சொல்றாங்க, அதுக்கு போய் டாஸ்க் சொல்றாங்கன்னு சொல்லி அப்ப சொல்லுவாங்க. அப்ப அந்த வடவாயை தூக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பாக்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல அங்கதான் ரூல்ஸ் என்னோட ஆட்டாம அசம்ஷன் இருக்காரு. என்ன இருங்க இருக்கே, என்னோட அசம்ஷன் நான் சொல்றேன். ஆக்சுவலா ஒரு நிறைய இடத்துல இந்த பெண் தானேன்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி போகும்னா இன்னும் ஓவரா பாய்ஸ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து அந்த பெண்கள் வந்து எப்படி அதுல இருந்து போராடி வெளியில ஜெயிச்சு வராங்கன்றத ஒரு இதுவா மாறலா கொண்டு போற மாதிரி இருக்கு இந்த ஷோவுடைய நரேட்டிவ். எனக்கு அப்படிதான் தோணுது. அதனால ஸ்வாப் பண்ண மாட்டாங்கன்றது என்னுடைய அசம்ஷன். தாத்தா உங்களுடைய கருத்து? ஸ்வாப் பண்ண மாட்டாங்களா? பண்ணா நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி அவர் சொன்னார், ஸ்போர்ட்டிவா இல்லைன்னா விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னாரு முத்து. ஆமா அதெல்லாம் வந்து நீங்க கேர்ள்ஸ் யோசிச்சு ஸ்போர்ட்டிவா இல்லைன்னா. பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்வாப் பண்ண மாட்டாங்க தான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பிபி வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது பிக் பாஸ் 106 நாட்கள் இதுதான் உங்க வீடு, இது யோசிச்சு முடிவெடுங்க, ஏன்னா இது 106 நாள் அப்படின்னு சொல்லி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. பட் இவனுக்கு விளையாடுற விதத்தை வச்சு பார்க்கும்போது மாத்தி விட்றா கைப்புள்ள அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டா நல்லா இருக்கும். கரெக்ட் மாஸ். பட் இன்னொரு பாயிண்ட் ஒன்னு இருக்குல்ல, எந்த நேரத்துல வேணாலும் அந்த ரூல்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்றதுக்கு பிக் பாஸ் ஒருத்தருக்கு மட்டும் அதிகாரம் இருக்குல்ல, ஆஸ் பார்ட் ஆஃப் த சீசன். அப்ப அந்த வகையில இது பிளிப் பண்ணி பார்த்தா
மேபி இந்த டர்ன் அரவுண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு கண்டென்ட் ப்ரொவைடிங்கா இருக்கும் அப்படின்ற ஃபேக்டர் பார்க்கறதுக்கு ஃபிளிப் பண்ணலாம். பார்ப்போம். அப்படியாவது கொஞ்சம் கண்டென்ட் வரட்டுமேன்னு தான். வேற என்ன இப்படி வந்து பேசிட்டு இருக்கோம், அப்படியாவது ஏதாவது வரட்டுமேன்னு தான். எஸ் ஆஷிக் தாத்தா. சுரேஷ் சார் சுரேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, அதுக்கப்புறமா தான் ஆஷிக். ஆஷிக் தான் முதல்ல பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஆஷிக் தான் ஃபர்ஸ்ட் பண்ணாரு. எஸ் ஆஷிக். கேக்குதுல்ல? கேக்குது இமாது கேக்குது. ஓகே. ஆக்சுவலா இந்த ஃபேன் போல் வைக்கிறாங்கல்ல இன்ஸ்டால, அது வீக்கெண்ட்ல வந்து ஹோஸ்ட் வீக்கெண்ட்ல வர வேணாம் அப்படின்னு ஏதாவது ஃபேன் போல் வைக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குமா இல்லையா? ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிற எதுவுமே கேட்க. இப்ப நான் ஆலனை வந்து ஃபிட்னஸா வச்சே சொல்றேன், ஏன்னா அவர் தான் பாயிண்ட் பண்ணி என்னை அடிப்பாப்புல. அதனால நான் சொல்லி வாண்டடாவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன். நம்ம எதிர்பார்க்கிற எதையுமே அவர் கேட்க மாட்டார். நாளைக்கு சனிக்கிழமை முடிஞ்சிட்டு நீங்க வேணா ஸ்பேஸ் வைங்க, நீ சொன்னியட ஆசைக்கு கேட்க மாட்டாருன்னு இதை கேட்டாரா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு. என்னன்னா இப்போ அந்த சாச்சனா மேட்ரு, அந்த சீசன் 2ல ரூல் பிரேக், அதாவது மைக்கு மாட்டியிருக்க மாட்டாங்க, மும்தாஜ் தூக்கி வெளியே நிப்பாட்டிடுவாரு அந்த எபிசோட்ல. ஒரு 2 ஏன் சீசன் 2 தானே அது? 2 தான். ஆமாமா சீசன் 2 தான். பட் ஆனா நீங்க அந்த ஒண்ணு மட்டும் எக்ஸாம்பிள் எடுக்காதீங்க. அதே சீசன் 2ல எடுத்த முடிவு சீசன் 3, சீசன் 4 அப்புறம் சீசன் 5ல கூட பாத்தீங்கன்னாக்கா மைக் இல்லாம நிறைய வாட்டி பேசியிருக்காங்க. பட் அந்த ஸ்டெப் எடுக்கல. அதான் எனக்கு என்னன்னா, இப்போ விஜய் சேதுபதி இப்படி இது பண்றதுக்கு காரணமே நாம தானோன்னு தோணுது. அவர் முதல் 2 வாரம், அதாவது ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு நல்லா தான் பண்ணாரோ அப்படின்றது தோணும். நீங்க ரொம்ப கண்டஸ்டண்ட்டை போட்டு நீங்க அடிக்கிறீங்க, அவங்களுக்கு பேச்சுரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க சைடு வந்துட்டு வாதத்தை கேட்க மாட்டேங்கிறீங்க, அது இதுன்னு சொல்லி ஐயோ நம்ம கொஞ்சம் ராங் ரூட்ல போயிட்டு இருக்கோம் மேடான்னு சொல்லி சம்மந்தி மேட்ரே 40 நிமிஷம் பேசினா ஒரு எபிசோடு முடிஞ்சிடும். நீங்க எப்படி இவங்களா மாறி இருந்தா என்ன ஆயிருக்கும்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு, அவங்களா மாறி இருந்தா என்ன ஆயிருக்கும்னு அதே கேள்வியை வித்தியாசமா இந்த பக்கம் உருட்டு, நான் இப்படி திருப்பையில இந்த பக்கம் ஒரு காட்சின்ற மாதிரி அப்படியே கொண்டு போயிட்டாரோ அப்படின்னு. இனிமேல் திரும்ப அது பழைய மூடுக்கு அவர் வருவாரான்றது தெரியல எனக்கு. இந்த 2 விஷயத்த சொல்லிட்டு 3வது என்னோட கேள்வியோட முடிச்சிடறேன். ஏன்னா தாத்தா சொன்னாங்க ஷார்ட்டா பேச மாட்டேங்கிறாங்க, அதனால 3வது அந்த கேள்வியோட முடிச்சிடறேன். இமாது ஆக்சுவலா பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்ன்னு ஆலன் உங்கள்கிட்ட என்ன பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்ன்னு மாத்துவாங்களா? அந்த பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்ன்னு இருக்கிறத ஒன்னாக்குவாங்களான்றது தெரியல. ஆனா இதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ கிச்சனை வந்து இப்போ பாய்ஸ் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி இடத்த அவங்க வசப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சோ இல்ல இது பண்ணியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஆக்கிபை பண்றதுக்கு ஏதாவது அப்படி பண்ணா கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா போக வாய்ப்பு இருக்குல்ல? எக்ஸாக்ட்லி. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஷோ வந்து ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து எல்லாமே பேஸ் போட்டு எல்லாம் அப்படியே உட்காந்துட்டாங்க, அப்படியே மந்தமாக தான் போயிட்டு இருக்கு. இதுல நமக்கு எதாவது சுவாரஸ்யம் வேணும் அப்படின்னா பிக் பாஸ் எதாவது மாற்றி விட்டாதான் உண்டு, இல்லைன்னா நமக்கு சுவாரஸ்யம் கிடைக்காது. இப்போ நீ என்ன எப்படி எப்போ சொன்ன மங்கி மாதிரி குதிச்சு போ சொன்னியா, இங்க வா இப்போ நீ போ அப்படின்னு சொல்லி கொடுத்தாதான் அந்த டைம்ல அது வந்து ஒரு என்ன சொல்றது, இவங்களுக்கு வழியும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இன்னொன்னு இவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுத்த மாதிரி இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்போ அவங்க முடியாது என்ன இப்படி தரீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ கொடுத்தரல இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். ஸோ அது நல்லா இருக்கும். ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். பட் நாம சொல்றது எப்பயுமே பிக் பாஸ் பண்ண மாட்டாரே. எனக்கு அதை பண்றதை விட டபுள் எவிக்ஷன், மிட் வீக் எவிக்ஷன், மிட் நைட் எவிக்ஷன் அப்படின்னு வச்சா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். பட் இமாத் பேர் மினிமம் ஒரு வேலை இவங்களுக்கு இல்ல இந்த நீங்க கேக்குதா? இல்ல நான் பேசி முடிச்சுட்டேன் இமாத், அதுக்கும் சேர்த்து பதில் சொல்றீங்களா? ஆசிக் தான் நடுவுல பேசினாரு. ஆசிக் இல்ல நான் பேசல, நான் இமாது ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் தான் பேசுறேன். இல்ல இமாத் ஒருவேளை நான் தான் கேட்டிருந்தேன். இமாத் இன்ஃபேக்ட் இப்போ வீட்டையே ஷிஃப்ட் பண்ண முடியல ஒரு வகையில 106 நாள் சொல்லி சொன்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்வாப்பிங் இருக்குல்ல, நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. வாய்ஸ் இப்போ ஒருத்தர் மட்டும் போறது ப்ராபப்ளி ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் அந்த மாதிரியான ஒரு ஸ்வாப்பிங் பண்ணாலும் இந்த கேம் கொஞ்சம் சூப்பரா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். மேபி வீட்டை ஃபிளிப் பண்ணலன்னா கூட ஒரு அளவும் ஆகாது. இங்க உட்காந்து எப்படி மொக்க போட்டாங்களோ அப்படியேதான் அங்க போய் உட்காந்து மொக்க போடுவாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்படின்னு இருக்கேன். இல்ல எனக்கு என்ன டவுட் தூக்கிட்டு இருந்தாரு. இல்ல இதை மட்டும் நான் முடிச்சுட்டு நான் லிசனர் கூட போயிடுறேன். ஏன்னா இது அது ரிலவெண்டா இதுதானா உங்க ஷார்ட் ஆசிக்?
ஐயா அம்மா கேட்டு ஐயா கேட்டு நான் சொல்லிக்கிறேன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டேன்னா அடுத்த கேள்வி கேட்கல 3:45 ஆயிடுதுயா. அதனால நான் சரி சரி முடிச்சிட்டேன். சரி 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 நான் சரி சரி வந்துட்டு கேளுங்க இதாயிடுச்சு. என்னன்னா கேளுங்க. அங்க 2 பேர் 2வது வாரமா 3வது வாரமான்னு தெரியல. ஆலன் பார்த்திருப்பாரு. அப்போ பாய்ஸ் டீம்ல இருந்து கேர்ள்ஸ் போகும்போது, கேர்ள்ஸ் டீம்ல இருந்து பாய்ஸ் போகும்போது பிக் பாஸ் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இவங்க இங்கே அதாவது இங்கே தக்க வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி மீனிங்ல சொல்லியிருப்பாரு. கரெக்டா என்ன வார்த்தை சொன்னாரு அப்படின்றது தெரியல. இப்போ அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கும் ஏதாவது வாய்ப்பு இருக்குல்ல? அதாவது இப்போ உதாரணத்துக்கு சௌந்தர்யா வந்து இப்போ பாய்ஸ் டீமுக்கு போறாங்கன்னு வைங்களேன். அவங்க பாய்ஸ் டீமோட விளையாடுறது எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்றப்போ அதை அவங்க அங்கேயே தக்க வச்சுக்கலான்ற மாதிரி ஒண்ணு கொண்டு வந்தா இது அப்படியே போயிட்டே இருந்தா டக்குன்னு உடைய தானே செய்யும் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ். இது அப்படி பிக் பாஸ் இருக்கிறது உடைய. சொன்னாருங்க. இது பிக் பாஸ் சொன்னாருங்க. இங்க இருக்கிறவங்க மண்டையில ஏறல. ஆக்சுவலா என் ரிவ்யூல கூட நான் சொன்னேன். பிக் பாஸ் இந்த பாயிண்ட் சொல்றாரு அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் இப்போ கேர்ள்ஸ்ல வந்து யூனிட்டியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கல, இங்க இருக்கிறது பிடிக்கல, நீங்க அங்க போறீங்க அப்படின்னாக்கா அங்கிருந்து இங்க வரணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க அங்கேயே இருந்துக்கலாம். ஏன்னா பிக் பாஸ் அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் சொல்லுவாரு. பட் ஆனா இவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிலாம் அதுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தாரு. 2-3 வாரம் அந்த மாதிரி அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. பட் ஸ்டில் சாச்சனா பண்ணியிருக்காங்களே. சாச்சனா பாய்ஸ் டீம் தானே. அடுத்து இல்ல அன்சிதா ப்ரோ, வந்துருவாங்க பாய்ஸ் டீம்னா பாய்ஸ். அவங்க போயிட்டு அங்கேயே இருந்துடணும். இங்க வரக்கூடாது அவங்க அந்த மாதிரி. அப்படி இருக்காது. ஆனா இங்க இல்ல இல்ல அப்படி இருந்தாலும் பிக் பாய்ஸ் பாஸ் டீமுக்கு சொன்னாரு. ஃபேவரா. பிக் பாஸ் சொன்னாரு. அதாவது ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நீங்க ஸ்வாப் பண்ணும்போது பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் நீங்க வந்து போய் இன்னொரு வாட்டி யூ கோ அண்ட் லிசன். ஃபர்ஸ்ட் 2 and 3 வீக்ஸ் பிக் பாஸ் அந்த ஸ்வாப் பண்ணும்போது அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார். இந்த வாரம் அருணுக்குலாம் அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் பண்ணல அவர். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் அவர் அனௌன்ஸ் பண்ணார். அனௌன்ஸ் பண்ணும்போது அவரோட இதை மட்டும் நீங்கள் போய் ஒரு வாட்டி நீங்கள் போய் பாருங்க அவர் என்ன சொன்னாருன்ட்டு. எஸ் பிரியா, உங்க கேள்வி முடிஞ்சா பிரியா? ரொம்ப நேரமா அதை கேட்கணும்னு நினைச்சீங்க. இல்ல எனக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான். தாத்தாவோ இல்ல இமாத் ப்ரோவோ ஏதாவது ஒரு வீக்கெண்ட் ஷோவை டேக் ஓவர் பண்ணிட்டு இல்ல ஒரு 2-3 ரிவ்யூவர்ஸ் ஆகுது அவர் விஜேஎஸ் கேட்காத கொஸ்டின் எல்லாம் வச்சு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு அது அட்டி அட்டின்னு அடிச்சா அது கொஞ்சமாவது ஒரு வீக்கெண்ட் கொஞ்சம் ரேட்டிங் மேல போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஆஃப்டர் த பிக் பாஸ் ஒரு ஷோ பண்றதை விட யார்கிட்ட கேட்கணும்ன்றீங்க? கான்டெஸ்டன்ஸ் வீக்கெண்ட் ஷோ விஜேஎஸ் ஏன்டா வீட்டுக்குள்ள நடத்துறதுக்கு போயிட்டு அங்கிருந்து நான் செல்வாக்கா கேள்வி கேட்பேன். ஆமா இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டுன்னாங்களா? இல்ல அந்த ஒரு வார்த்தை எனக்கு கிளிச் ஆனதுனால கேட்கல. இவங்க ரிவ்யூல வந்துட்டு கேட்கா மட்டும் அவங்களுக்கு எல்லாம் என்ன அறிவா முளைச்சிட போகுது? உனக்கு நல்ல வார்த்தை எல்லாம் கேட்காது செல்வா. உனக்கு நல்ல வார்த்தை எல்லாம் கேட்காது செல்வா. இல்ல உண்மையிலே அந்த டைம்ல தப்புன்னு ஒரு கிளிச் ஆயிடுச்சு. இல்ல விஜேஎஸ் கம்ப்ளீட்டா ஒரு சாட்டர்டே சண்டே நீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மல்டிபிள் ரிவ்யூவர் சாட்டர்டே ஒரு ஃபியூ ரிவ்யூவர்ஸ் சண்டே ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின் போட்டு டப்புன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்டா அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமாவது போகும் ரேட்டிங். அந்த எபிசோடு முடிஞ்சிட்டு வெளில வரும்போது நான் எங்களை டப்புன்னு எத்தனை பேர் மூஞ்சில அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு ஃபயர் விடுறேன்மா இங்க அந்த ஒரு பெயருக்காக மத்தவனுக்கு உண்மையாலுமே ஃபயரை போட்டு தூக்கி போட்டுருவாங்க உள்ள. ஆனா பிரியா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இவங்க எல்லாம் போயிட்டு உள்ள போய் பேசிட்டு வந்துட்டாங்க ஒரு வேலைன்னா அதுக்கப்புறமா முத்துக்குமார் ஒரு விஷயம் போடுவாங்க. இந்த பாருங்க இவங்க எல்லாம் வர்றாங்கன்னா இதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் த கேம் ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் வந்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண பாக்குறாங்க. பாய்ஸ் மக்களே நம்ம யாரும் விட்டுறக்கூடாதுன்ற அந்த ஒரு ஃபேக்டர் அவரை தூக்கி வச்சாருன்னா ஒருவேளை இவர் சொல்றது கரெக்டா தான் இருக்குமோன்னு அப்படியேதான் மறுபடியும் இருப்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு எனக்கு கவலை இல்ல. நான் ஒரு வீக்கெண்டாவது போய் நல்ல தரமா அடிச்சுட்டு வரணும். அப்போ அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த எபிசோட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா கொடுத்தது. இப்ப ஒரு வீக்கெண்டும் ஐயோ விஜேஎஸ் வந்துட்டாரேன்னு தான் இருக்கு. எனக்கு சுத்தமா எனக்கு பிடிக்கல. நான் அதுக்கு பதிலா வேற ஏதாவது சேனல்ல பாக்கலாம்னு நான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் வீக் அவர் பண்ணும்போது இவர் ஹோஸ்ட் இல்ல ரோஸ்ட்னாங்க. அதுக்கப்புறம் ஹோஸ்ட போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கடாங்கறானுங்க. பணி நீக்கமே செய்ய சொல்றாங்களே ஒரு வாரத்துக்கு. பிரியா சஸ்பென்ஷன் கொடுங்க அவருக்குன்ற மாதிரி. ஆமா தயவு செய்து கொடுங்க. ஏன்னா எனக்கெல்லாம் இங்க போர் அடிக்குது. ரொம்ப போர் அடிக்குது. ரைட் பிரியா. அட பிரியா, நாட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் போய் சால்வ் பண்ணுங்க போங்க.
நான் சால்வ் பண்ணிட்டேனே. நான் ஓட்டு போட்டவர் வந்துட்டார். சோ எனக்கு பிரச்சனை ஓவர். அவர் என்னோட பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணுவார். பாருங்களேன், உங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கு கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது சொல்லி. பரவாயில்லையே. செல்வா ப்ரோ சொல்லுங்க. எஸ், தேர்டு ஃபோர்த் இடத்துல முத்துக்குமரன் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் 2 இடத்துல யார் நினைச்சு வச்சிருக்கீங்க நீங்க? அது வந்துட்டு ரேஸ்ல ஒரு 3 பேர் கிட்ட காம்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன். நம்பர் 1 வந்து நண்டு பிராண்ட், நம்பர் 2 கோ ஐபிபோ. இல்லங்க, டெஃபினட்டா இந்த சீசன் வந்துட்டு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் தாங்க வின்னர் அன்டவுட்டட்லி. எனக்கு ஒரு 2 பேர் மத்தியில ஒரு இன்னும் கொஞ்சம் அசஸ் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு. அதனால நான் சொல்றேன். இல்ல அது நீ இப்ப சொல்லிதான் ஆகணும் ப்ரோ. அது பெரிய ராணுவ ரகசியமா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அவர் என்ன ப்ரோ பேரை சொல்ல போறாரு? சௌந்தர்யா ஜாக்லின் சொல்ல போறாரு அதானே? ட்ரை பண்ணிட்டாரு, ஆனதுக்கு அப்புறம் சொல்லிடுவாரு. பிஆர்லாம் இல்லங்க, பிஆர்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த கேமை ஆலன் செல்வா எப்பவுமே நீ எதிர்பார்க்குற ஆன்சர் எல்லாம் கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டாரா? கரெக்ட் தான். சொல்லுங்க. இல்ல நான் தான் சொல்றேன். எனக்கு இன்னும் ஒரு 2 days இந்த வீக்கெண்ட் ஷோ முடிஞ்சு மண்டே டியூஸ்டே ஐ வில் டெல் டெஃபினட்டா. மஞ்சரி ரியா தானே? ஓகே ப்ரோ. ரியாவா? எப்படி சொல்றீங்க பாருங்க. எதிர்பார்க்காத பதில் இதுதான். வேற என்ன சொல்றது? எனக்கு 6 தான் தோணுது. 6ல ஒரு லெட்டர். அப்ப ரியா தான் ஜெயிப்பாங்களா? 4 6 இல்ல இந்த தடவை அது பிரேக் ஆகும்னு தோணுது. ராயன் ரியா. அப்புறம் வேற யாரு இருக்கா? ரஞ்சித், ராணவ், நிறைய யாரு இருக்கு. ஆமா. நோ இந்த தடவை அந்த ஆர் கான்செப்ட் பிரேக் ஆகுது. ஆக்சுவலி அந்த ஏஆர்எம் கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சு இல்ல ப்ரோ. அப்படியே ஈபி ஸ்டுடியோக்குள்ள குத்த வச்சு உட்கார்ந்த மாதிரியே பேசுறீங்களே எப்படி? நம்மளே ஏதோ பேச ஒண்ணு இல்லன்னு இதை பேசிட்டு இருக்கோம். இல்ல ஒரு பையனை கார்னர் பண்ணிட்டாங்கன்ட்டு அவ்வளவு ஓட்டு வருது. இப்ப கூட இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஆர் முத்துக்குமார் கூட தான் இருக்கு அந்த லிஸ்ட்ல. ஆர் முத்துக்குமார்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் கிடையாது. அவரு ஜெகதீஷ்யா. அவங்க அப்பா பேரு ஜெகதீஷ்ங்க. அப்படியா? இங்க ஒருத்தர் கீழே கமெண்ட்ல போட்டிருக்காங்க ஆர் முத்துக்குமார். செல்வா ப்ரோ எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? கன்ஃபார்மா 100% கேர்ள்ஸ் இந்த சீசன் வின்னர்னு? இல்லங்க, இந்த சீசனோட ஃபார்மேட் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்னு வைக்கும் போதே ஃபர்ஸ்ட் வீக்ல எனக்கு தெரிஞ்சு இம்மாதுமே அந்த பாயிண்ட் தான் சொன்னாரு. பட் அதுல வந்துட்டு ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா யாரோ ஒருத்தவங்க அவுட் சைன் வரலான்றது தான் அவரோட தோட்டம். பட் எனக்கு இந்த ஃபார்மேட் ஆஃப் கேம்ல டெஃபினட்டா வந்துட்டு கேர்ள் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர் ஹை. அண்ட் அவங்க கிட்ட தான் வந்துட்டு இன்டென்ட் as part ஆஃப் த கேம் வந்துட்டு அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் அதிகமா கேர்ள்ஸ் டீம் சைட்ல தான் பாக்குறேன். அதை வச்சு நான் அசஸ் பண்ற பிளேயர்ஸ்ல யாரோ ஒரு 2 பேர்ல அவங்க தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமோன்னு என்ன யோசிக்க வைக்குது. தட் இஸ் த ரீசன். இப்ப பாய்ஸ்ல வந்துட்டு அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு விளையாட்டு விளையாடி இருந்தாங்க. இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி த டாஸ்க்ல. நான் எப்பயுமே சொல்றதுதான், இது வந்துட்டு ஒரு பிளேயரா வின் பண்றதுக்கு இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஒலிம்பிக்ஸ்ல போற கேம் கிடையாது. ஒரு மெடல் வாங்கிட்டு வர்றதுக்கு இட்ஸ் அ ப்ரோக்ராம். வில் பி காம்பீட்டிங் மல்டிபிள் கேம்ஸ்ல விளையாடுவீங்க. இங்க ஒரு பிளேயரா உங்களை நிலைப்படுத்திக்கிறத தாண்டி ஒரு பர்சனாலிட்டியா உங்களை நிலைப்படுத்திக்கணும். ஒரு கேரக்டர் ஓரியன்ட் பர்சனாலிட்டியா ஒருத்தவங்களை உங்களை நிலைப்படுத்திக்கணும்னா அந்த ஒரு இன்டென்ட் இப்போ வரைக்கும் பாய்ஸ் கிட்ட அதிகமா இல்லை. வேற அட்லீஸ்ட் சில கேர்ள்ஸ் கிட்ட இருக்கு. பாய்ஸ் ஆப்வியஸ்லி முத்துக்குமரன் கிட்ட இருக்கு. பட் இன்னும் அதை அதிகப்படியா ஷோ பண்ணல. as part of my view. முத்துக்குமரனுக்கு மெடல் கொடுத்துட்டாங்கல்ல. முத்துக்குமரனுக்கு மெடல் சொன்னதெல்லாம் ஓகே ப்ரோ. நீங்க சொன்னதெல்லாம் ஓகே. மெடல் கொடுத்தாங்க. அதுக்காக இந்த கப்பெல்லாம் தூக்கி கொடுக்கற அளவுக்கு இல்லைங்க இப்ப வரைக்கும். அவர் அதுதான் சொல்றேன் நானு. அதுதான் சொல்றேன். முத்துக்குமரனுக்கு மெடல் கொடுத்துட்டாங்க. அவர் ஆடுற கேமுக்கு மெடல் கொடுத்தாச்சு. அதை தாண்டி செல்வா ப்ரோ நீங்க சொன்னதெல்லாம் ஓகே. நடுவுல வந்து இப்படிக்கு மாத் அப்படின்னு போட்டீங்களே, அது எதுக்கு?
நான் இமாது பேர்ல கையெழுத்தெல்லாம் போடலங்க. நீங்க வேற. ஏன்னா இப்படிதான் ஷூட்டிங் ஒரு 3-4 டேஸ். இப்படிதான் போன வருஷமும் ரிவ்யூ பண்ணும்போதும் அப்படிதான் இவன் பேசுவான், எங்கேயாவது ஒண்ணு நம்ம பேரை கோத்து விட்டுருவான். உடனே வந்துட்டு இம்மாது தெரியும் இம்மாது அப்படின்னு. நான் அப்படி சொல்லவே இல்லையா? இல்ல செல்வா சொன்னாரு, உங்க பேர் சொன்னாரு. இல்ல அழகா அது இப்படிக்கு இவாதான் சொல்றாரு. அதே இல்ல ஒன்னு சொல்லட்டுமா, இப்படிக்குன்றத கடைசியில போட்டாதான் இப்படிக்கு. நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இமாத் சொன்ன மாதிரி நான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட்ஸ் தான் ஆட் பண்ணேன். நான் எண்டிங்ல ஆமா லாஸ்ட் எல்லாம் நம்மள போட்டு அடிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் நம்மள இல்ல இல்ல இமாத் செல்வா இல்ல நீங்க இவ்ளோ லென்த்தா பேசினதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சர்க்காசம் வச்சு இந்த பெண்தானேன்னு காட்டுறாங்கல்ல, அதனால நான் வந்து ஒரு பெண் வரலான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தாலாவது நாங்க நம்பியிருப்போம். நீங்க லென்த்தா எக்ஸாக்ட்லி இப்படியே அங்க எங்கேயாவது வீட்டுக்குள்ள ஆண் தானேன்னு எழுதியிருக்கா? இல்ல இப்பதான் எல்லாம் முடிச்சுக்கிறீங்க. நான் வந்ததுல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவரே கலாச்சிருக்காங்க. இவர் நடுவுல வந்து நான் தான் சொன்னல இந்த பாயிண்ட்ன்றீங்களே, எனக்கு புரியல ப்ரோ. இதுக்கு இல்ல இப்ப இவங்க சொன்னாங்களே ஆண் தானே பெண் தானேன்ற மாதிரி, அங்கதான் எல்லாமே ஆண்ல இருக்கு, எழுத்து வடிவத்தில் தானே பெண்ல இருக்கு. சோ டைட்டில் வின் பண்ணிட்டு போட்டுமே. அவங்கதான் டென்ட் காமிக்கிறாங்கல்ல. இல்ல லைட்ஸ் ஆன், கேம் இஸ் ஆன். இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? வின்னர் பேர் எதுல எழுதுவாங்கன்னு கேட்பாங்க. ஐயோ இல்ல அந்த அளவுக்குலாம். இப்ப கடைசியோட சொன்னீங்களே ப்ரோ, அது அந்த அளவு தான் ப்ரோ. ஹலோ சொல்லட்டுமா? இந்த பிக் பாஸ்க்கு இந்த பிக் பாஸ்ங்கிறது ஒரு மசாலா, ஓகேவா? இப்போ பிரியாணியில எப்படி வந்து 1008 ஸ்பைசஸ் போடுறோமோ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாதான் பிரியாணி. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அதுதான் இந்த பிக் பாஸ். ஓகே, ஸோ இந்த எல்லா மசாலாவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸ் டீம்ல நானும் பார்க்குறேன். இதே மாதிரிதான் 15-20 நாளைக்கு முன்னாடியே பிரியாணியை வச்சு ஒரு உதாரணம் சொன்னேன். அப்ப மாட்டேன் பாருங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பிரியாணி நல்லா இல்ல ப்ரோ. இல்ல இம்மாதி இது சொன்னா ஷாக் ஆயிடுவார். கமெண்ட்ல சக்தின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. 6 லெட்டர் கான்செப்ட்ல வேற ஆர்ஜே ஆனந்தி தான் டைட்டில் போச்சு. ஏன் எல்லாம் ரியாவை மறந்துட்டீங்க? நான் சொன்னேனே ரியான்னு. சூப்பர் ஆளன், அப்படி போடு. காசா பணமா எல்லாரும் இஷ்டத்துக்கு எதையாவது சொல்லுங்க. ஹிஸ்டரி இந்த மேக்கிங் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்களா? வேர்ல்ட் கப் வின் பண்ணும் போது அந்த மாதிரிதாங்க இந்த ஏஆர் கான்செப்ட் எல்லாம் உடைச்சிட்டு ஒரு ஆல்பபெட் வருதுங்க டைட்டில் வின்னரா இந்த வாட்டி. ஷினோபுன்னு ஒருத்தவங்க வந்தாங்களே, எங்க அவங்க? ஷினோபாவா? தெரியலையே. ஐஸ் என்ன பண்றீங்க? கீழே மேல வாங்க ஐஸ். ஆக்சுவலி இந்த ஏஆர்எம் கான்செப்ட் வந்து உடைக்கணும்னா ஒன்று வைல்ட் கார்டு கண்ட்ரஸ்ட்ல இருந்து மஞ்சரி வந்து டைட்டில் வின்னர் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஓல்டு கண்டெஸ்டன்ஸ்லேயே இருந்துக்கிட்டு ஜாக்லின், சௌந்தர்யா. கேர்ள்ஸ்ல பாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், விஷால். இதெல்லாம் தர்சிகாவுக்கு தெரியுமா? ஆர்கே நீங்க பேசுறதெல்லாம் தர்சிகாவுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்ததே எங்க தர்சிகாவால தாங்க முடியல. இதுல நீங்க இவங்க தான் டைட்டில் வின்னர்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் விட்டா அவங்கள கொலை பண்ணிடுவாங்க தர்சிகா உள்ளேயே. அவங்க இருக்கிறது விளாடுறது தெரிஞ்சா நான் ஏன் இவங்க பேரை சொல்ல போறேன்? ஆக்சுவலி டே டு டே அவங்களோட இது கிராஃப் அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இன்னைக்கு கூட கேவலமா அந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு டாஸ்க் பண்ணணும்னு சொல்லப்போ அருண் கிட்ட போய் எல்லாருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இவங்க பவித்ரா வந்து என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொன்னப்போ இல்ல சௌந்தர்யா எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லிட்டா, அந்த மாதிரி ஏதோ மாத்தி விடுற மாதிரி எல்லாம் கொஞ்சம் பேசினாங்க. அவங்க எப்படி வீக்கெண்ட்ல ஸ்கோர் பண்ணிடுவாங்க. டான்ஸ் சௌந்தர்யா டான்ஸ் ஆடும்போது ஒரு லுக் விட்டாங்க பாருங்க. ப்ரோ குபீரன் சிரிச்சிட்டா ப்ரோடா. அந்த ட்வீட் கூட போட்ட ப்ரோ. என்ன பார்வை ப்ரோ அது அடிவா. சௌந்தர்யாவோட அதுதான் பார்த்துதான் வாரம் விஜய் சிரிக்கிறாரு. அவரும் சிரிச்சு ஆடியன்ஸ் காட்டி. ஐயோ அது இல்லம்மா, இது வேறமா, எனக்கு அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் போயிட்டோமா. தர்ஷிகா சௌந்தர்யா திருச்சிற்றம்பலம் பாட்டுக்கு ஆடும்போது தர்ஷிகா வந்து வீடியோ பார்த்தேன். அது ஓகே. வயிற்றுச்சல் அப்படியே கண்ணே சுடும். இல்ல எனக்கு அது வயிற்றுச்சலா தெரியல. அது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா
அப்படிதான் இருந்துச்சு அந்த பார்வை. இல்ல ஆலன் ஒண்ணு நோட் பண்ணீங்களா இன்னைக்கு அவங்க மெயினா வந்து அவங்க அஃபெண்ட் ஆனதே ஜாக் வந்து பவித்ராக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு வேர்ஸ்ட்னு கொடுத்துட்டாங்க. அதுதான் அவங்களால தாங்கிக்க முடியல. போய் 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 உட்கார்ந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அத சொன்னது கூட மென்ஷன் கூட கரெக்ட். பண்ணாங்களே. ஆமா எனக்கு வந்து தர்ஷிகாக்கு என் ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் எனக்கு கொடுக்க தெரியாதா, எனக்கு பாயிண்ட் இல்ல, ஆமா நோட் இல்ல பண்ணாமலாம் இல்ல. அது சூப்பரான வேர்டு அவங்க ஜாக்லின் யூஸ் பண்ணதுமே. நான் தர்ஷிகா எவ்வளவு பொட்டன்ஷியல் காமிச்சிருக்காங்க வீக் ஆன் வீக், இந்த வீக்ல அவங்க அந்த பொட்டன்ஷியல் காமிக்கலன்னா ஆப்வியஸ்லி நான் பெஸ்டா செலக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட கரெக்டா வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல நான் அத பத்தியே நான் பேசல. நான் பேசுறது வெஞ்சன்ஸ், தர்ஷிகாவோட வெஞ்சன்ஸ். அவங்க வந்து வருத்தப்படுறதே பவித்ராவா பெஸ்ட்னு சொல்லிட்டு தன்னை நான் பெர்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்லிட்டாங்கன்றதுக்காக தான். அந்த பாயிண்ட் நான் ஹைலைட் பண்றேன். நான் ஜாக் பக்கமே போல. இல்ல இவ்வளவு தர்ஷிகாவை பத்தி நம்ம அடிக்கிறோமே, அவங்க வந்து வீக்கெண்ட்ல வந்து அவங்கள பத்தியே பாராட்டிட்டு போயிருவாங்க. இதுக்கு நம்ம அடிக்காமலே இருக்கலாம். அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், அவங்க பாட்டுக்கு போயிருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம அடிச்சாலும் அடிக்கலனாலும் அவங்க அதே தான் பண்ண போறாங்க. நான் டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், தற்பெருமை தர்ஷிகான்னு சொல்லி. அது வந்த உடனே இறங்கிட வேண்டியதுதான். சீக்கிரம் போட்டு விடுங்க. இன்ஃபேக்ட் அவங்களுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவா யாராவது ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா ஏத்துக்கிற மனப்பக்குவமே அவங்களுக்கு இல்ல ஃப்ரம் டே ஒன் தர்ஷிகாக்கு. அது அப்பட்டமா வந்துட்டு அது அட்லீஸ்ட் பேஸ்ல காமிக்க வேணாம். சில பேரும் அதை காமிக்கிறாங்க, பட் லேட்டர் டைம் நீ ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு தனியா காமிக்கிறாங்களே, அந்த விஷயத்த கன்வே பண்ணும் போதே அந்த கேமராமேன் வைக்கிறான் பாருங்க ஒரு ஜூமிங், அடேங்க அப்பா எப்படிலாம் எல்லாரையும் போட்டு கொடுத்துற சாமி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அக்செப்டன்ஸ் ரொம்ப கம்மி தர்ஷிகாக்கு. ஆக்சுவலி அது இந்த வீக் நல்லாவே பார்த்துருக்கலாம். மஞ்சரி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, பட் அது அவங்களுக்கு உண்மையிலுமே பர்சனலா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப க்ரை பண்ணுவாங்க. இல்லைங்க, இப்போதைக்கு என்னோட ஸ்டார் பிளேயர் வந்து மஞ்சரி தாங்க. அன்டவுட்டட்லி. இப்போ எனக்கு இந்த கம்மிங் வீக்ல கேப்டன்சி டாஸ்க் அவங்க வின் பண்ணி அவங்களோட தலைமையில எப்படி போகுதுன்றத இருந்தா சூப்பரா இருக்கும். I wish Exactly. Vishal shouldn't win. Manjari should win the captaincy task. அந்த மாதிரி இருந்து லைக் அந்த ஒரு ஃபேக்டர் பார்க்கும்போது வைல்ட் கார்டா வரும்போது இவ்வளோ ஒரு ஏங்க அது வைல்ட் கார்டுக்காக அது பயங்கரமா இருக்காது. விஷாலோட ஈகோ ஒரு ட்ரிப் அவன் பாருங்க அந்த இடத்துல அவன் வெடிக்கிறத நான் பார்க்கணும். டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப ஐம் வெயிட்டிங் பார்ப்போம். அது வேற விஷால் ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது டாஸ்க் வச்சு தொலைச்சிட்டாங்கன்னா அங்கதான் பெரிய வெறுப்பாயிடும். செல்வா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க சேனல் விஷாலுக்கு ஏத்த மாதிரி ஒரு இத காம்படிஷன் வச்சு அவரை தான் கேப்டன் ஆக போறாரு. நீங்க சொன்னீங்கன்றதுக்காகவே பாருங்க. பட் மஞ்சரி வந்தாலும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஏங்க டாஸ்க் முடிஞ்சிச்சுங்க. செல்வா நீ தாங்க பேசுறான். அப்ப யாரு கேப்டன்? விஷால் மட்டும் சொல்லாதீங்கம்மா. அதெல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது சொல்லி வச்சிருப்பாங்க. நாளைக்கு சொல்லுவாரு. இமாது எக்ஸைட்டடா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க போல இருக்கே. அப்பவே தெரிஞ்சு போச்சு யார் வின் பண்ணாங்க. ஏங்க சும்மா நோண்டாதீங்க, அப்புறம் சொல்றவர் கூட கடைசியில சொல்ல மாட்டாரு. நாளைக்கு சொல்லுவாரு, ஃப்ரீயா விடுங்க. ஹலோ, நான் எந்த எக்ஸைட்மெண்ட் காட்டலையே. நான் நார்மலா தான் இருக்கேன். இல்ல அதனால தான் நான் சொல்றேன் யார் வின் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு. ப்ரோ நீங்க வாய் கொடுக்காதீங்க ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. ஓட்டு வாங்குறாங்களா? அதான் ஆக்சுவலி இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்காரு, சிஎன் அப்லோட் பண்ணிருக்காரு. ஜெஃப்ரி வந்து அருணோட கேம் பிளே, அருண் வந்து ஃபேவரட்டிசம் 2 votes வந்து விஷால் பண்றத வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ரஞ்சித், சௌந்தர்யா அண்ட் சிவா கிட்ட. புரியல என்னது? ஜெஃப்ரி வந்து அருண் வந்து ஃபேவரட்டிசம் 2 votes விஷால் பண்றத வந்து ரஞ்சித், சௌந்தர்யா அண்ட் சிவா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காப்ல ஜெஃப்ரி. நல்ல மேட்டர். நீங்க எல்லாரும் எக்ஸாக்ட்லி நீங்க ரிவ்யூல இன்னைக்கு பாயிண்ட் சொன்னேன். கண்டிப்பா இந்த டீம் உடையும். ஏன்னா நீங்க நல்லா ஒரு 2-3 வாரமா பாருங்களேன், எந்த ஒரு பெஸ்ட் ஃபர்ஸ்ட் இல்ல கேப்டன் எதா இருந்தாலும் சரி, விஷால் போனா அருணோட பேர் சொல்லுவான், அருண் வந்து விஷாலோட பேர் சொல்லுவான். இவங்க 2 பேரும் தான் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வேற லவ் யூ டார்லிங் ஒரு ஹக் கிஸ் வேற. ஐயோ அது வேறயா? ஆமா, இவர கமெண்ட்ல வந்து ஒருத்தர் போட்டுருக்காங்க. நல்ல வேளை அந்த கருமலம் என் காதுல விழ மாட்டேங்குது. இங்க கேளுங்க, கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் போட்டிருக்காரு, ஆலன்
சாமே எல்லாருமே வந்து நீங்களாம் மிஸ் பண்ணிட்டீங்க. டாமு எல்லாம் போட்டு எல்லாரும் மறந்துட்டீங்க. நாயகன் மீண்டும் வரான் 8 திக்கும் ஆர் ஃபார் ரவீந்திரன். ரவீந்திரன் தான் டைட்டில் வின் பண்ணுவாராம். அவர் ஜோக்குக்கு சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவர் திருப்பி உள்ள போறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். மேபி சுனிதா போகதான் வாய்ப்பு. சுனிதாவே இப்ப ரவீந்தர் doubt சார் தானா? ஃபேக் ஐடியில பேசாதீங்க, ஒரிஜினல் ஐடியில வாங்க. நைஸ் பாயிண்ட். இல்லைங்க, அந்த கமெண்ட் போட்டவர் என்கிட்ட அடிக்கடி பேசுவாரு. அது ரவீந்தரா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா என்கிட்ட அடிக்கடி ரவீந்தர் பேசுவாருன்றதே டவுட்டு தான். ஏன்னா அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் நீங்க சத்யா மாதிரி பகிரங்கமா ஒத்துக்கிட்டீங்களே, நானே உங்களை பேசியிருக்கேன் அப்படின்லாம். ஆமா, இதெல்லாம் இருக்குது. நாளைக்கு இமாத் ப்ரோ உள்ள போனா நாளைக்கு இமாத் ப்ரோ உள்ள போனார்னா இருக்கிறதுல பயங்கர அக்ரெசிவா அவர்கிட்ட இருக்க போறது நான் தான். பாருங்க எவ்வளவு வன்மத்தை பாருங்க. வன்மம் இல்ல, வன்மம் இல்ல, நல்லா பண்ணா அவருக்கு அதிகபட்ச ஃபயரோட போறதுதான் நான் தான். இல்ல ஏன் இத வன்மமா அவங்க சொல்றது நான் எடுத்துக்கிறேன். ஒருவேளை இமாத் தப்பு பண்ணா அது அதிகமா பேச போற ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருந்தா பரவாயில்ல. இமாத் உள்ள போனாலே நான் தான் பேச போறேன் அவரை பத்தி அதிகமா. ஆமா, அது ஆக்சுவலி எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன். ஓ இதுல அட்லி டைலாக் அத வேற ஐயா என்ன திரும்பவும் ஞாபகப்படுத்தி ஒரு டைலாக பேச வச்சிட்டீங்க. சிவா வந்து டைரக்டர் சிவா கங்குவா, நான் உள்ள போற மாதிரி இருந்தா ஆலனை கூப்பிட்டு மீட் பண்ணி, ஆலன் இந்த மாதிரி உள்ள போறேன்னா கண்டிப்பா ஆலன் மீட் பண்ணுவான். போன் வாங்கி இந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், உள்ள போவான். இல்ல இமாத் ப்ரோ, நீங்க வந்து ஆலன் கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுங்க, என்ன போட்டு அடின்னு அடிங்கன்னு. ஏன்னா ஆலனை பிடிக்காதவங்க ஒரு நிறைய பேர் இருக்காங்க. அதனால எல்லாரும் ஆப்வியஸா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்க. அதனால ஆலன் சொல்லுங்க, என்ன போட்டு அடிங்க டெய்லி அப்படின்னு. ஆமா, நெகட்டிவ் ஆலனுக்கு பிடிக்காத ஆளுங்க ஆலன் அடிச்சு வெளில வந்தவங்களும் இருக்காங்க. அந்த லிஸ்ட் நான் சேர்ந்துட கூடாதுல்ல. நெகட்டிவ் பிஆர் ஒர்க்குக்கு பெட்டி கொடுத்துட்டு போயிடுங்க மறக்காம. ஐயோ ப்ரோ, யாருக்கடே பிஆர் தீப்பெட்டி வேணா தரலாம், அவ்வளவுதான். கொல்தி இது ஆலனுக்கு உங்களுக்கு இப்ப கேட்கல இல்ல. இப்ப செல்வா அவர் சொன்னது வந்து உங்களுக்கு கேட்கல, அதனால திரும்ப அதை வந்து இல்ல கேட்கலாமா? உண்மையிலேயே கேட்கல, ஓவர்லாப்ல போயிடுச்சு எனக்கு. சரி. ஏய் செல்வா, அது நான் எப்பயுமே சென்னைக்கு வந்து இறங்கணும்னு நீ என்கிட்ட ஒரு டப்பா வாங்குவல, என்கிட்ட ஒரு டப்பா வாங்கிட்டு நீ ஒரு குட்டி டப்பா எடுப்பல பாக்கெட்ல இருந்து, அந்த டப்பா கேட்காமயே எடுத்துக்கலாம் போல. டாம், நீங்க எனக்கு நல்லதான் பண்ணிருக்கீங்க, நான் தான் அதை புரிஞ்சுக்கல. ஐயோ இல்ல ப்ரோ, எனக்கு வந்து ஒரு சில பேர் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, நல்லா போடுவாங்க. நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது நீங்க அதை பண்ணாத போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. எப்ப இருந்தாலும் திட்டுவீங்க, அவ்வளவுதானே. நல்லா பண்ணலன்னா திட்டுவாங்க. அப்புறம் சொல்லுவாரு, என்ன தெரியுமா பண்ணுவாரு, பாருங்க நான் இமாதுக்கு அன்னைக்கே போஸ்ட் போட்டேன், அவர் மேலதான் நம்பிக்கை இருக்குன்னு, ஆனா அவர் உள்ள போய் என் நம்பிக்கை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதை ஹைலைட் பண்ணி அடிப்பா. அப்படி ஓ ஆஷிக் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. ஆஷிக் இருக்காரா தெரியல. ஆஷிக் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு கொஸ்டின் இப்ப கேட்டுடலாம், இன்னொரு கேள்வி கேட்கறதுக்கு 3:45. அந்த மாதிரி இங்க இந்த ஸ்பேஸ்ல பேசினவன் எவன் உள்ள போனாலும் சரி சத்தியமா தூங்க மாட்டான். ஆனா இமான் நினைச்சிட்டு உள்ள போய் கண்டிப்பா இவனுங்க ஸ்பேஸ் போட்டு நம்மள பத்தி தான் பேசுவானுங்க. நைட்டு தூக்கம் வராத டைம்ல இந்த ஆலன் பையன் வேற இடத்த பேசிக்கிட்டு இருக்காரோ தெரியல, நம்ம ஒண்ணு பண்றோம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நீங்க அப்ளை பண்ணி உள்ள போங்க ப்ரோ, சீரியஸா சொல்றேன், அப்ளை பண்ணி உள்ள போங்க. இல்ல ஆலன், இதுல இன்னொரு விஷயம், ஆலனை கூட நம்பிடலாம். அவங்க ஏதாவது கொஞ்சம் கருத்தாவாது மெஜாரிட்டி பிளேசஸ்ல பேசிட்டு சில இடத்த இது பண்ணுவான். இந்த செல்வான்ற பையன் என்னை என்ன பேசுவான்றதே தெரியாதுன்ற அந்த ஒரு ஃபேக்டர் வேற. அப்படி இல்லடா செல்வா, எந்த சண்டை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, பேச போலான்னு போகும்போது இவங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்படியே பேக் ஐயோ வேண்டாம். இதுல பிரியா வேற ஒருத்தவங்க அமெரிக்கால சமைக்காம டே ஃபுல்லா அவங்களும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கரெக்டா வந்துருவாங்க. இல்ல எங்க மம்மி இங்க இருக்காங்க, அதனால எனக்கு சமையல் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் பெட்லயே வந்துரும், எல்லாமே வரும். பாத்தியா, அப்ப இன்னும் பயப்படுவேன் நானு. அப்ப புரியுதா, அப்ப இன்னும் பயப்படுவேன். பாத்துக்கிட்டே இருப்பாங்க.
இல்ல இவங்க சொல்றத பார்த்தா இந்த பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி சீப்பானது கிடையாது. பான் வித் பிளாட்டினம் ஸ்பூன் அந்த மோடு தான் டப்புனு மைண்டுக்கு வந்து போகுது. ஐயா அப்படி நீங்க எல்லாம் சொல்லும் இல்லையா, போது நீங்க பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு சொல்லாதீங்க. சும்மாங்க இல்லங்க ஃபன்னுக்காக சொன்னது. எங்க வழக்கமா அவர் ஜோக் நல்லா இருக்காது, சோ அந்த கணக்குல விட்டுருங்க அத. யோ இது இந்த பதில தவிர்த்திருக்கலாம். இது நல்லா இருக்கு. என்ன ஒரு சூப்பரான கவனிப்பு. மஞ்சரி ஆர் வர்ஷினி எங்க இல்ல நான் உங்களை காப்பாத்தி விட்டேன் ப்ரோ. இப்போ புரியுது. இல்ல இமாது உள்ள போனார்னா ஞானசுந்தரம் வந்து பாசிட்டிவா போடுவாரு, ஆலன் நெகட்டிவா போடுவாரு. வாய்ப்பே இல்ல. நான் எழுதி கொடுக்குறேன் பாருங்களேன். இவர் நல்லா பண்ணா கூட செல்வம் தான் ஃபர்ஸ்ட் வன்மத்தை கொட்டுவாரு. எழுதி வச்சுக்கோங்க. ஐயா இவர் என் பேர்ல கையெழுத்து போட்டு இவர் நல்லவருன்னு உத்தமர் மாதிரி காமிச்சிக்க ட்ரை பண்றாரு. நான் தான் ஓபனா சொல்றேன், நான் பண்ணுவேன். எனக்கு புரியுது. நீ பண்ணுவேன்னு சொல்லியா? நான் என்னைக்கு என் ப்ரொஃபைல் பிக்சர்ல மஞ்சள் சட்டை போட்டணும், அன்னையில இருந்து இவனும் மஞ்சள் சட்டை போட்டு தான் நின்றுக்கிறான். இமாத் இல்ல, அந்த நாகராஜ சோழன் எம்ஏ அந்த கேட்டகிரி அவரு. அதேதான். இல்ல ப்ரோ நீங்க ஆனா போங்க ப்ரோ, நீங்க போனா நல்லா இருக்கும் ப்ரோ, போங்க. ஐயா அதை விட வேற வேலை இருக்கு. அதை விட இல்ல நீங்க எனக்கு தெரியும். போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். புரியுது. அதுக்கு உங்க பிசினஸ் பாத்துக்கு யாராவது ஆள் வச்சுட்டு போங்க. ஃபேமிலி இருக்கு, 2 குழந்தைங்க இருக்காங்க. புரியுது ப்ரோ. ஒன் மோர் திங், நம்மளுக்கு மீடியா கிடையாது. இது சும்மா ஹாபிக்கு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சோம் ஒரு காலத்துல, சீசன் 1ல. ஓகேவா, அங்க அப்படியே பேசணும். அப்புறம் ட்விட்டர்ல வந்து ஒரு நாள் போட்டேன். ஆக்சுவலா நான் ட்விட்டர்ல ஃபேமஸ் ஆன கதையை நான் சொல்றேன் கேளுங்க. இது முன்னே சொல்லியிருப்பேன், எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. சீசன் 2ல வந்து ஒருத்தவங்க எவிக்டன்னு போட்டேன். அப்போது எனக்கு ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர், 250 பேர் சம்திங். அது நமக்கு நோன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நோன் ஃபாலோவர்ஸ் ஒன்று வரும்ல. ஸோ அவங்க தான் இருந்தாங்க. ஸோ 250 சம்திங் ஏதோ இருந்தாங்க. நான் போயிட்டு சீசன் 2ல வந்து இவங்க எவிக்டட் அப்படின்னு சொல்லி போட்டேன், எலிமினேஷன் அப்படின்னு ஒன்று போட்டேன். அப்போல்லாம் இந்த ஃபோட்டோ எடிட்லாம் கிடையாது, சும்மா பேர் மட்டும் போட்டு எலிமினேட்டட் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஹேஷ்டாக்ஸ் போட்டேன். போட்டோன்னே ஒரு 10-15 பேர் வந்து அங்கே எழுதுனாங்க, அப்படியா அப்படின்லாம் எழுதுனாங்க. அதில் ஒரே ஒருத்தன் மட்டும், மவனை இது மட்டும் ஆவாமல் இருக்கட்டும் பாரு, நாளைக்கு உன்னை கவனிச்சிக்கிறான்னு எழுதலாம். அந்த வார்த்தையை எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளவோ சொல்கிறாங்க, புரியுதா? அன்னைக்கு அந்த வார்த்தையை எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. என்னன்னா அவன் இப்படி சொல்லிட்டானே நம்மள அப்படின்ட்டு என்ன பண்ணேன், அவனுக்கு ஒரு ரிப்ளை போட்டேன். நாளைக்கு ஆண்டவர் இந்த கலர் சட்டை, இந்த கலர் பேண்ட்டு, இந்த கேம் விளையாடுவாங்க, இந்த ஹார்ட் கொடுக்குறத என்னமோ விளையாடுவாங்க அந்த வாரத்தில், இது விளையாடுவாங்க, அதில் இவங்க இத்தனை பாயிண்ட், அவங்க அத்தனை பாயிண்ட்டு, நாளைக்கு வா பேசலாம் அப்படின்னு போட்டு விட்டேன். எனக்கு அந்த கோவம் அவ்வளோதான். அடுத்த நாள் அதே மாதிரி ஆயிடுச்சா, உடனே என்னை வளர்த்தி விட்டவனே அவன் தான். ஆனால் அவன் ஃபேக் ஐடி, அந்த ஃபேக் ஐடியை தேடுறேன். டே ராசா யாரா நீ, எங்கடா இருக்க அப்படின்னு. அவன் இன்னும் என் கையில் சிக்கலை. அவன் எங்கேயா சிக்கலான்னா சொல்லுவேன், டே இன்னைக்கு இம்மாதிரி இருக்கிறது காரணம் நீ தான்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஃபங்க்ஷனே வைக்கலாம் அவனுக்கு. நல்லா இருக்கு இந்த கதை. செல்வா ப்ரோ